வருண் அவனுக்கு ஏதாவது கஷ்டமோ துன்பமோ ஏற்பட்டால் அது அவங்க அப்பா கிட்ட கலங்கினபடியே வந்து சொல்லுவான். இதை கேட்ட அவன் அப்பாவும் இவ்வளோதான் உன் பிரச்சனையா, அதெல்லாம் சரியாகிடும் அப்படின்னு சொல்லுவார். அவனுக்கும் கொஞ்ச நாட்கள்லேயே அந்த பிரச்சனையும் சால்வ் ஆகிடும். இப்போ வருணும் வளர்ந்து பெரிய பையனாகிடுறான். அப்பாவுக்கும் வயசாகிடுது. இப்போல்லாம் வருணுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அதை சிரிச்சுக்கிட்டே அவங்க அப்பா கிட்ட சொல்ல ஆரம்பிச்சிடுறான். ஒரு நாள் வருண் அவங்க அப்பா கிட்ட கேட்குறான், ஏன்பா நான் எவ்வளோ பெரிய பிரச்சனைன்னு வந்தாலும் இவ்வளோதானான்னு நீ கேட்ப, அந்த பிரச்சனையும் அப்படியே சுலபமாக முடிஞ்சிடுதே, எப்படி பண்ணுறதுக்கு? அவங்க அப்பா சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு, சின்ன பிள்ளையில நீ வந்து பிரச்சனை இதுதான்னு சொல்லி கலங்குவ. நீ கலங்குறப்ப அந்த பிரச்சனையை எப்படி தீர்க்கிறதுன்றது உனக்கு தெரியாமல் இருக்கும். நான் இவ்வளோதான் உன் பிரச்சனையான்னு கேட்டதும் இது ஒரு பிரச்சனையே இல்லைன்ற மனநிலைமைக்கு நீ வந்துடுவ. இப்போல்லாம் எந்த ப்ராப்ளம் வந்தாலும் அதனுடைய சொல்யூஷன் மட்டும்தான் உன் கண்ணுக்கு தெரியுது. என்னுடைய சின்ன வயசில் எனக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்தால் என்னை பயமுடுத்துறதுக்கு தான் ஆட்கள் நிறைய இருந்தாங்க. எப்போதுமே ஒரு பிரச்சனைன்னு வந்துச்சுன்னா இவ்வளோதானான்னு அதை கடந்து போகணும். அதை பார்த்து பயந்து அங்கேயே தேங்கி நிற்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு.